படத்துலேயே இந்த படத்தை பார்க்காத ஒரு ஆள் நான் நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட அடுத்தடுத்து இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகளை வந்து படமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கு. அப்போவே அவரோட ஃபில்ம் மேக்கராக எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சது. வலிய ஈழத்தமிழோட வலிய எப்படி வந்து சுத்தமாக காமிச்சிருக்காங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக. ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து இந்த படம் பார்த்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு புரிதலுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு படம் கூப்பிட்டு போய் பார்த்தோம். பட் பார்க்கும்போது இது அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கிரிப்பிங்கா ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே அவங்க சூஸ் பண்ண அந்த முகங்கள் அது ரொம்ப இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் அவங்க கேரி பண்ண எமோஷன் வந்து நம்மளும் இந்த படத்துக்குள்ள கொண்டு போன மாதிரி இருந்தது. அது வந்து அந்த யூஸ்வலா ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியோட கனவு. அதை நோக்கி தான் வந்து பல நாட்கள் அவங்களுக்கு நகர்ந்திருக்கும். ஒரு குடும்பமா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது வந்து அந்த கல்யாணம் நடந்துடணுன்ற பரபரப்பு வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்கும் இருந்தது. அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் அந்த நைட்ல வந்து ஒவ்வொரு நொடியும் அந்த போராடுறத பார்க்கும்போது நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்க போராட்டம்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்றது தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. நவீன் சார் அண்ட் சரத் பிரதர் அந்த எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு கிரிப்பிங்கா நம்ம எங்கேயுமே மைண்ட் டைவர்ட் ஆக விடாம பார்த்துட்டு இருக்க ஒரு படமா இருந்தது. சோமேந்திரன் பிரதர் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு சொன்னீங்க நீங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசும்போது இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட அடுத்தடுத்து இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகளை வந்து படமா பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கு. நன்றி. இந்த ஒரு முக்கியமான ஒரு படத்தை கொடுத்த ஸ்டோரி பஞ்ச் ப்ரொடக்ஷன் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் கார்த்திகேயன் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன படத்தை ஒரு பெரிய படமா மாத்துறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கு மீடியா. ஸோ நீங்க வந்து இதை சப்போர்ட் பண்ணும். ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தியேட்டர்ல பார்த்து இதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் படமா கொண்டு வரணும்ன்ற ஒரு பெரிய ஆசையோட சொல்லிக்கிறேன். நன்றி. நீங்க இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Oh God, now I'm nervous. Actually, நான் ஒரு film actor இல்லை. I'm a practitioner of a traditional theatre form. அப்புறம் dancer. Actually, I'm just, I don't know, like when I saw the trailer, it's like, it was like overwhelming for me. And I just want to like very quickly say that if that's the only film, it's not my only film, it's my first film actually. And Somi said, it seems I looked or reminded him of his mother. So I'm really grateful that I reminded you of your mother, and I'm so proud to be a part of this film. And the only other film that I've ever been in is Karthik Sir's Jigar Thanda. And if those two are the only films that I will do, I'm so happy that I did it with both of you and with Stone Bench. And so lovely to be a part of such a wonderful gathering. And of course, Naveen sir. I mean, it's such a pleasure that we got to work on 2 films together. And he's such a kind and beautiful person, and all my wonderful co-actors. I'm so proud, and we became literally like family. எல்லாரும் வீடு பத்தி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஃபில்மோட ப்ராசஸை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா, ஷூட்டுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப் வச்சாரு சோமி. அவர் ரொம்ப நல்ல ஸ்டோரி டெல்லர், அழகா கதையை சொல்லுவாங்க, நிறைய கதையை சொல்லுவாங்க. எங்க கூட இருந்த எல்லா நடிகர்களும், ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில இருந்து வந்த நடிகர்கள், அவரோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்க அந்த வீட்டுல ஷூட்டுக்கு முன்னாடியே பல வட்டம் போய், and you know that house, I know every piece of clothing, I know every utensil in the kitchen. That kitchen was my kitchen, you know. So, and all the actors were like family, and I'm really proud to be a part of this film.
All of these people is really wonderful, like Vidhu, Sidhu, Rupa, I know before the film also, Swati and Nava, thank you so much. எனக்கு ஈழத்தமிழ் சொல்லி கொடுத்ததுக்கு, அதோட ஃப்ளேவர், அதோட பியூட்டி சொல்லி கொடுத்ததுக்கு thank you so much, Dharmika and my son. So thank you so much. Thank you, Karthik sir. Thank you, Swami, Karthikeyan sir, Rana sir. Thank you very much. It's such a beautiful experience. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டோன் பெஞ்சோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் மேகமன் டைரக்டர் ரத்னகுமார்னு இந்த ஸ்டேஜில் சொல்றது எனக்கு சந்தோஷம். அண்ட் என்னோட முதல் படம் ஹீரோ சனந்த் ரெட்டி அண்ட் இப்போ எடுத்துட்டு இருக்க படத்தோட விடு, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது இன்னொரு சந்தோஷம் இங்க இந்த மேடையில் நிற்கும் போது. சௌமி வந்து எனக்கு இந்த படம்லாம் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் டப்பிங் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்கு பெருசா பழக்கம் இல்லாதப்போ கூப்பிட்டேன். வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சண்டை போட்டுருந்தாரு, உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாருன்னா எப்படின்னா அந்த படத்தில் ஓன் பண்ணிட்டாரு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான். அதுக்கு அப்பவே அவரோட ஃபில்ம் மேக்கரா எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணுவாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த நமக்கு நிறைய ஸ்லாங் தெரியும் தமிழ்ல, ஆனா எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான். அவங்க பேசுற விதம், அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃபுல்லா அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீலகிரா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், அதுதான் இப்போ ஹைலைட்டா சொல்லணும் போல. அந்த ஸ்ரீலங்கா சைஸ் தான் இருக்கும் படம், பட் அதை சுத்தி இருக்கிற கடல் அளவுக்கு பெரிய ஹார்ட் இருக்கு இந்த படத்துல. இந்த படம் வந்து இப்ப சில்லர்ஸ்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போச்சு. அந்த படத்துக்குள்ள அவ்வளோ லேயர்ஸ் இருக்கு, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கு, நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் சர்ஃபேஸ் லெவலில் ஒரு சாம்பி படம் மாதிரி அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள் மௌனத்தாலே பேசியிருக்கோம். பட் நீங்க அதை பத்தின பெரிய புரிதல் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை, நீங்க போய் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்தீங்கன்னாலே உங்களை ஒரு டோன் பிரேக் படம் பண்ற பாதிப்பை பண்ண உங்களுக்கு அள்ளி விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கும் இந்த படம். எஜ்ஜா சீட்ல தான் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஷோ வச்சு படம் பண்ணும்போது சின்னதா ஒரு முகம் சொல்லிப்போ இல்லை திரும்பவுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து இப்பெல்லாம் யார் சார் ஜாதி பாக்குற மாதிரி இதுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படமே அதை மாற்றும். ஏன்னா போருக்கும் நமக்கும் தூரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எங்கோ ஒரு நாடு, ஏதோ ஒரு நாடு மேல போடுற பாம்புக்கு எங்க வீட்டு முட்டுக்கட்டில் முட்டை போண்டா கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டர்லன்ட்டு. ஸோ அது நம்மளை பாதிக்கதான் செய்யும். நம்ம பக்கத்து நாட்டுல நம்ம மக்கள் பட்ட அவஸ்தையும் பாதிப்பும் இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாசம் நம்ம லாக்டவுன்ல இருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அத்தியாவசியத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பல டெக்கேட்ஸா அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாய்லெட் அப்படி ரெடி பண்ணான்ட்டு ஒரு சேரை ரெடி பண்ண படுற கஷ்டம் நீங்க ட்ரெயினர்லயே பார்த்துப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 4 சட்டை போட்டிருப்பாங்க. அது எனக்கு அழ வச்சிச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி வீட்லயே அந்த படம் காமிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜ் படங்கள்ல நிறைய இருக்கு. சொல்லப்போனா அந்த படத்தோட கடைசி ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு, அது வந்து உங்களுக்கும் இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் மெமரிஸ் ஆஃப் வார் சைடுன்னு போட்டிருக்காரு. அந்த வார் சைடில் அவர் தான் ஒரு குழந்தையோட பார்வையில சின்ன சின்ன சந்தோஷமும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்திருக்கு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடுவில் ஒரு பெரிய காட்டுல யானைகள் சிங்கங்கள்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த எறும்புகள் கூட்டமும் ஒரு பெரிய கிண்டமே வச்சு உள்ள வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிண்டம் மாதிரி அந்த வீடு எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து என் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா இந்த படம் நீங்க நாங்கெல்லாம் பேசுற மாதிரி நீங்களும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த வருடத்தோட மிக முக்கியமான படம், வெற்றி படமா இந்த படம் இருக்கும். அந்த ஸ்டோன் மிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதும் கார்த்திகேயன், கார்த்தி சுப்ராஜ் சார் எல்லாருமே இந்த படத்தை பேக் பண்ண ராணா சார். இது அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து பவுண்டரிஸ் தாண்ட போகுதுன்ட்டு. அந்த லோகேஷ் வந்திருக்காரு, நம்ம வினோத்ராஜ் அவரு எனக்கு கோட்டப்பள்ளி நான் அப்ப சொன்னேன். அதான் அந்த படம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. அந்த படத்தை நான்
அவ்வளோ என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி கை தட்டி சிரிச்சு தேட்டர்ல அட்டகாசமா என்ஜாய் பண்ண படம் வந்து கோட்டுக்காளி. அது அவ்வளோ பாதிப்பை கிரியேட் பண்ணாலும் அவ்வளோ என்டர்டெயினிங்கா இருந்துச்சு. அதுக்கு சரிவர இந்த படமும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி அதிக டைம் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா அனைத்துமைக்கும் நன்றி. தேங்க்யூ. என்னுடைய வணக்கம். நம்ம ஊரில் இந்த படத்தை நானும் லிங்குசாமி படம் பார்க்க போயிருந்தோம். அப்போ உண்மையா வந்து கார்த்திக் சுப்ராஜுக்காக தான் இந்த படத்தை பார்க்க போனோம். வலிய ஈழத்தமிழர்கள் ஒலிய எப்படி வந்து சுத்தமா காமிச்சிருக்காங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நான் இந்த படத்தை பார்த்த பிறகு நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போய் ஒரு இடத்துக்கும் நான் வந்து ஒரு நாள் தான் போயிட்டு வரலான்னு போனேன். போயிட்டு அப்புறம் வந்து ஒரு 7-8 நாள் அங்கே இருந்தேன். ஒரு இடத்துக்கும் நான் வந்து போகும்போது இந்த படத்தை நான் அங்க வந்து பொருத்தி பார்த்துட்டேன். அந்த முள்ளிக்காடு போய் நிற்கும்போது அந்த பனங்காட்டுக்குள்ள நிற்கும்போது ஒரே மரண ஓலமா இருக்கு. அதுக்குள்ள என் நண்பரை கூட்டு போயிருந்தேன். அந்த முள்ளிக்காடுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கடல் இருக்கு. கடல்னா ஒரு 5 அடி 4 அடி தான் இருக்கும் தண்ணி. அது மாதிரி அதுல இறங்கலாம்னா வரல சார், இறங்க முடியாது. நாங்க எப்படி ஏன்னா முள்ளுக்குள்ள வந்து அந்த கொடுத்த முள் வந்து 1/2 அடி வரைக்கும் அந்த முள் இருக்கும். ஆனா அந்த முள்ளுக்குள்ளதான் வந்து லட்சக்கணக்கான பேர் நடந்து போயிருக்காங்க. அந்த கடலே அப்ப வந்து சிவப்பா மாறி இருந்ததுன்னு என் நண்பர் சொன்னார். அப்போ அது போன்ற வழிகளை வந்து சோமி சொன்ன மாதிரி நான் கூட வந்து ஓயாதலைகளை வந்து ஒரு படமாக்கலாங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். ஏன்னா 2ஆம் உலகப் போரை பத்தி ஆயிரக்கணக்கான படங்கள் வரும்போது நம்ம சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு வெற்றியை அது வெற்றி அடைந்ததை ஒரு உலகத்துக்கு காமிக்கணுங்கிறது என்னோட ஒரு விருப்பம். அதுக்காக தான் அப்படி இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த வெற்றியை விட அதனால பாதிக்கப்பட்ட மரண ஓலம் இருக்குல்ல, அது என் காதை வந்து ஒழிச்சிட்டே இருக்கு. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது தியேட்டர்ல தான் பார்க்கணும். சும்மா நீங்க ஓடிடியில் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, இல்ல உள்ள போய் சாப்பிட்டு பார்ப்பீங்க, காஃபி குடிச்சிட்டு பார்ப்பீங்க. அப்படிலாம் இல்லாம யார் படம் பார்க்க போனாலும் ஒரு தியேட்டருக்குள்ள உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க அந்த வார் சூழலே இருக்க மாதிரி ஒரு உணர்வு இந்த படம் ஏற்படுத்தும். அந்த கேரக்டர்ஸ் இது வந்து நம்ம பேசும்போது சொன்னாங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை. வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை இல்லை. இதுல போராளிகள் இருக்காங்க, டைகர்ஸ் இருக்காங்க, இந்திய ராணுவம் இருக்கு, ஸ்ரீலங்கா ராணுவம் இருக்கு. மொத்த வார் சூழலையும் ஒரு கேரக்டர் மூலம் ஒரு இடம் மூலம் இது காமிச்சிருக்கு. அப்ப என் நண்பர் சொன்னாரு, அவர்கிட்ட இந்த படத்தை இது எஃப்எம்எஸ்ல காமிக்கும் போது அவர் போய் பார்க்க சொன்னார். அவர் சொன்னாரு, சார் இவ்வளவு கண்ணியமா ராணுவம் எங்கிட்ட நடந்ததே இல்லைன்னு. நான் சொன்னேன், இந்த சூழல்ல இதுக்கு மேல எங்களால இருக்க முடியாது சார். ஏன்னா இந்தியாவில வந்து உண்மை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பொய் வேணாலும் சொல்லலாம், ஆனா உண்மையை மட்டும் இங்க சொல்ல முடியாது. அதுதான் எங்களோட சூழ்நிலை. அதனால இந்த உண்மையை சொல்றதுக்கு மிகப்பெரிய பாடுபட்டு இருக்குப்பா. அதனால இவ்வளவு எங்களால சொல்ல முடியும், நினைக்கிறதுலாம் எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். அதனால நிச்சயமா இந்த படத்தை பார்க்கறது 2 வகையில் நல்லது. ஒண்ணு, தமிழ் சினிமாவில் இது போன்ற நம்மளுடைய வழிகளை காமிக்கிற நம்மளுடைய மண் சார்ந்த இல்ல நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த நம்ம இனம் சார்ந்த படங்கள் வந்து நிச்சயமா வெளியே வரும். இன்னொன்னு, தமிழ் சினிமாவும் உலக சினிமாவுக்கு தரமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு படமா இருக்கும். நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. கார்த்திக், நீங்க அதுக்கேற்ற ஒரு பேஸ் கொடுத்துட்டீங்க. நல்ல ஒரு நான் வரும்போது ஏதோ ஒரு என்னால வர முடியாது, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. ஆனா இந்த படத்துக்காக வரணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது வந்து இந்த படத்துக்காக வந்தேன். அங்க வந்து பார்த்தா தமிழ் சினிமான பிரம்மாண்டங்கள் எல்லாம் அங்க உட்காந்துருக்கீங்க, எல்லா டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. அது உங்களுக்காகவும் இந்த படத்துக்காகவும் வந்தது. நிச்சயமா இந்த பிரம்மாண்டமாக தியேட்டர்கள் கூட நிச்சயமா அரங்கங்கள் நிறைந்து வழிந்து எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு உண்டான வார்த்தைகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த ஸ்டேஜ் எனக்கு இங்கே கூப்பிட்டதுக்கு. இந்த கூட்டத்திலே இந்த படத்தை பார்க்காத ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் பார்க்க முடியல. ரத்னாகிட்ட கேட்டேன், படம் எப்படி இருந்தேன்னு. பயங்கரமா அழுதுண்டா அப்படின்னு சொன்னான். நானும் எல்லாரும் மாதிரி வெயிட் பண்ணிருக்கேன். April 3 தியேட்டர் தான் போய் பார்க்கணுன்னு. அண்ட் நான் ஆக்சுவலி வாழ்த்துக்கள் சொல்ல தான் வந்தேன். எல்லா தடவையும் தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து அவரோட படங்கள்லேயே அவரோட டைரக்ஷன் ஆகட்டும் இல்லை அவரோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும் சம்மர் எல்லா இடத்துலையுமே இளைஞர் தமிழர்களும் அவரோட பிரச்சனைகளையும் தொடர்ந்து சொல்லிட்டே வரணும்னு நினைக்கிறதுக்காகவே அவருக்கு வாழ்த்துக்கள், இந்த படம் வெற்றி வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திகை சுந்தரம் சார், ராணா தெகுபதி சார், நவீன் அண்ட் சனந்துக்காக நான் வெரி ஹாப்பி ஃபார் யூ இந்த படத்துக்காக. அண்ட் சோமேந்திரன் சார், இந்த டீமுக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நான் வந்து தேட்டரில் பார்க்க போகிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.